Namaste. In the channel Guidance to Learn Hindi. Spoken Hindi related நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸ்ல என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோங்கிறத ஃபர்ஸ்ட் ரீகால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஹிந்தில என்னென்ன ப்ரொனவுன்ஸ் இருக்குது, என்னென்ன ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஹிந்தில மே அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். தும் அப்படின்னா நீன்னு அர்த்தம். யஹ் அப்படின்னா இவன், இவள், இது, இந்த அப்படிங்கிற 4 மீனிங்ல எந்த மீனிங்னாலும் எடுத்துக்கலாம். வஹ் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு அவன், அவள், அது, அந்த அப்படிங்கிற 4 மீனிங் இருக்குது. ஏ அப்படின்னா இவர், இவர்கள், இவைகள். இவர் அப்படின்னு ஒருத்தரை மரியாதையா சொல்றதுக்கும் ஏன்னு சொல்லலாம். இவர்கள், இவைகள் அப்படின்னு சொல்லி குரூப் ஆஃப் பீப்புளையோ இல்ல குரூப் ஆஃப் திங்ஸையோ சொல்லும் போதும் ஏங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். தென் வே அப்படிங்கிறது அவர், அவர்கள், அவைகள். தூரமா இருக்கிற ஒருத்தரை அவர் அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ தூரமா இருக்கிற குரூப் ஆஃப் பீப்புளையோ இல்லை குரூப் ஆஃப் திங்ஸையோ சொல்றதுக்கும் வே யூஸ் பண்ணலாம். தென் ஹம்னா என்ன அர்த்தம்னா வி. ஆப்னா நீங்கள் அப்படின்னு ஒருத்தரை மரியாதையா சொல்றதா அர்த்தம். ஸோ இங்க என்னென்ன ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் இருக்குன்னு பார்த்திருக்கோம். ப்ரெசன்ட் டென்ஸ் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ். ஹூனா என்ன மீனிங்? இருக்கிறேன், ஆம் அப்படின்னு அர்த்தம். ஹோனா இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். ஹே அப்படின்னா இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது. ஹே அப்படின்னா இருக்கிறார், இருக்கிறார்கள், இருக்கின்றன, இருக்கிறோம், இருக்கிறீர்கள். இந்த மாதிரி மீனிங்லாம் வரும். ஸோ மே அப்படிங்கிற ப்ரொனவுனுக்கு ஹூ அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். தும் அப்படிங்கிற ப்ரொனவுனுக்கு ஹோ யூஸ் பண்ணோம். யஹு, வஹு இந்த ரெண்டு ப்ரொனவுனுக்குமே ஹே அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஹி, ஷி, இட், திஸ் இதுக்கு எல்லாமே இங்கிலீஷ்ல இஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஹி, ஷி, இட் எல்லாத்துக்குமே ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ், திஸ் இஸ், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஹைன்னு தான் யூஸ் பண்ணுவோம். தென் ஏ, வே, ஹம், ஆப் இந்த 4 ஆக்ஸிலரி வெர்ப்ஸ்க்கும் இந்த 4 ப்ரொனவுன்ஸ்க்கும் ஹே அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு ஏ ஹே அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஹிந்தில ஒரு சென்டென்ஸ் வந்து மேன் ஸ்டார்ட் ஆனாலே அந்த சென்டென்ஸ் ஹூல தான் முடியும். அதாவது இந்த ஆக்ஸிலரி வெர்பை வந்து சென்டென்ஸோடைய எண்ட்ல தான் எழுதுவோம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. ஸோ மேன் ஸ்டார்ட் ஆனா ஹூ அப்படின்னு முடியணும். தும் அப்படிங்கிறதுக்கு ஹோ, யஹு, வஹு, இல்லைன்னா ஏதாவது ஒரு நேம் ஆஃப் அ பர்சன் சொல்றோம். சிங்குலர் பர்சனை சொல்லும் போதும் ஹே யூஸ் பண்ணுவோம். தென் ஏ, வே, ஹம், ஆப் இந்த மாதிரியான ப்ரொனவுன்ஸ்க்கு, இல்லைன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ப்ரொனவுன், அதாவது ஃபாதர், மதர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மரியாதைக்குரிய ஒரு பர்சனை சொல்லும் போதும் சரி, ப்ளூரல் சப்ஜெக்டா இருக்கும் போதும் சரி, என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும்? ஹே அப்படிங்கிற வேர்ப் தான். இந்த வேர்ப் எல்லாமே சென்டென்ஸ் உடைய லாஸ்ட்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கமாண்டிங் சென்டென்ஸ் பத்தி சொல்லியிருந்தோம். கமாண்ட் பண்ணும்போது நீ வா, போ, நில்லு, செய்ய, இது செய்யாத, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம ரூட் வேர்ப் என்ன வேர்போ அந்த வேர்பு கூட ஓ சவுண்டு சேர்க்கணும், அல்லது வேர்பு கூட ஏ சவுண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம ஏஜ் குரூப்ல உள்ளவங்களை சொல்லும்போது வேர்பு கூட ஓ சேர்த்துக்கணும். நம்மளோட பெரியவங்களை மரியாதையா இது செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது வேர்பு கூட ஏ சேர்த்துக்கணும். ஸோ ரூட் வேர்ப் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோல பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ ஏற்கனவே ஹிந்தியில் என்னென்ன ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரொனவுன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்துருக்கோம். ப்ரொனவுன்ஸையும் ஆக்ஸிலரி வேர்பையும் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது எப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். தென் கமாண்டிங் சென்டென்ஸ் ஒருத்தங்களை எப்படி ஒரு வேலையை செய்ய சொல்றது, அந்த வீடியோவும் நம்ம பார்த்துருக்குறோம். அதெல்லாம் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இங்க வாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்சஸ். சிம்பிள் நார்மலா இப்போ நம்ம ஒருத்தர் பேசிக்கும் போது நீ என்ன செய்யற, நான் என்ன செய்யறேன், அவன் என்ன செய்யறான், அந்த மாதிரி சிம்பிளா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் ஹிந்தியில எப்படி மேக் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? இருக்கிறான், இருக்கிறா, இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அங்க இருக்குது, புக்கு எங்க இருக்கிறது, புக்கு அங்க இருக்குது. அவன் எங்க இருக்கிறான், அவன் இங்க இருக்கிறான். அவங்க எங்க இருக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் சொல்லும்போது தமிழ்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு என்ன சொல்லுவோம்? கிரான், கிரால், கிரது, கிராய், கிரார்கள், கின்றன, கிரோம், கிரீர்கள்னு யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி ஹிந்தில
present tense யூஸ் பண்ணும்போது verb எப்படி எழுதணும்? ஸோ verb எப்படி எழுதணும்னா தமிழ்ல வந்து வருகிறான் அப்படின்னு சொல்லுவோம். வருதல் அப்படிங்கிறது தான் அங்க verb. வா அப்படிங்கிறது verb. அதை presentல சொல்லும்போது வருகிறான் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹிந்தில ரூட் verb என்னென்னங்கிறது நம்ம கமாண்டிங் சென்டென்ஸ் பார்த்தப்பயே பார்த்துருக்கோம். ஸோ அந்த ரூட் verb கூட என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ரூலா சொல்லியிருக்கிறேன். இப்ப சப்ஜெக்ட் மே அப்படின்னு இருக்கும்போது நான் அப்படின்னு சொல்லும்போது நான் தூங்குறேன், நான் படிக்கிறேன், நான் எழுதுறேன். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது verb எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னா ஹிந்தில verb வந்து யார் அதை பேசுறோம் அப்படிங்கறத பொறுத்து அது மாறும். ஆண் பேசுறாங்களா, பெண்ணை சொல்றோமா, ஆணை சொல்றோமா, பெண்ணை சொல்றோமாங்கிறத பொறுத்து மாறும். தமிழ்ல கூட இப்படித்தானே அவன் தூங்குகிறான்னு சொல்லுவோம். அவள் அப்படின்னா தூங்குகிறாள் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஜெண்டரை பொறுத்து verb மாறும். அதே மாதிரி ஹிந்தில verb ஜெண்டரை பொறுத்து மாறப்போகுது. ஸோ மெயின் verb எழுதும் போது ஒரு ஆக்ஷன் வேர்டு சொல்லும் போது அது மேலா இருந்தா ஒரு ஆண் பத்தி சொல்லும்போது இப்ப மேனா நான் அர்த்தம், நாங்கிறது ஒரு ஆண் பேசுறான் அப்படின்னா அந்த verb என்னவோ verb கூட தா சேர்த்து சொல்லணும். இதே இது ஒரு பெண் பேசுறாங்கன்னா ஃபீமேல்னா verb கூட தீ சேர்க்கணும். நெக்ஸ்ட் தும்னா நீன்னு அர்த்தம். நீன்னு சொல்லும் போது ஒரு ஆணை பார்த்து சொல்லும் போது verb கூட தே சேர்த்துக்கணும். கேர்ளுக்கு verb பிளஸ் தீ தான். தென் எகு வகு இல்லைன்னா ஏதோ ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் இவன் அவன் அப்படின்னு சொல்றோம், இல்ல இது அப்படின்னு சொல்றோம், இல்ல யாராவது ஒருத்தரோட பேர் சொல்லி சொல்ல போறோம். ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது verb கூட தா சேர்த்துக்கணும். கேர்ளா இருந்தா verb கூட தீ சேர்த்துக்கணும். பாயா இருந்தா verb பிளஸ் தா, கேர்ளா இருந்தா verb பிளஸ் தீ. நெக்ஸ்ட் ஏ வே ஹம்மா ப்ளூரல் ரெஸ்பெக்டடா இருந்ததுன்னா பாய்னா verb பிளஸ் தே சேர்த்துக்கணும். கேர்ள்னா verb என்னவோட அந்த ரூட் verb கூட தீ சேர்த்துக்கணும். ஸோ கேர்ளுக்கு ஒன்றும் எல்லாத்துக்குமே தீ மட்டும்தான் சேர்த்துப்போம். ஓகேயா? ஸோ இது மட்டும் ரூல் இல்லை, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஹிந்தியில ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்றோமோ அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சிலரி வேர்பை சென்டென்ஸோடைய லாஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். அதாவது மேன்னா அந்த சென்டென்ஸ் முடியும் போது ஹூன்ல தான் முடியணும். தும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த சென்டென்ஸ் முடியும் போது ஹூன் தான் முடியணும். இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீடியோஸ்லேயே பார்த்துருக்குறோம். ஸோ அதே மாதிரி தான் அந்த சென்டென்ஸையும் கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இப்போ மே சொல்றோம்னா இந்த வேர்ப் என்னவோ அந்த வேர்ப் கூட இப்போ தா சேர்த்து எழுதிட்டு மே வந்து அந்த சென்டென்ஸ் எப்படி முடியணும், ஹூன்னு முடியணும். ஸோ அதை மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதுறோம், நெக்ஸ்ட் வேர்ப் எழுதிட்டு அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற ஆக்சிலரி வேர்ப் என்னவோ அதை சொல்லி தான் அந்த சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதில் சில வேர்ப்ஸும் கொடுத்துருக்குறோம். தென் அதை யூஸ் பண்ணி ஒரு மேலா இருந்தால் அந்த சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணும், ஃபீமேலாக இருந்தால் அந்த சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும்னு கொடுத்துருக்குறோம். என்ன வேர்ப்லாம் கொடுத்துருக்குறோம்? ஜானா என்ன அர்த்தம்? கோ, போன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இக்கா, ஓகேங்களா? கா அப்படின்னா ஈட்டுன்னு அர்த்தம். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது என்ன இக்கா அப்படின்னு யோசிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கோம், ஹிந்தி நம்ம ஸ்போக்கனோ ரிட்டனோ நீங்க எது படிச்சாலும் சரி, ஸ்போக்கன் படிச்சா கூட ஹிந்தியில இருக்கிற லெட்டர்ஸோடைய ப்ரொனன்சியேஷனை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல ப்ரொனன்சியேஷனும் சொல்லியிருப்போம். ஏன்னா கா அப்படின்னு சொல்லுவோம், கான்னு சொல்லுவோம், ஸோ கான்னு சொல்லுவோம். கா, கா, கா இதுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது. அந்த உச்சரிப்பை பொறுத்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். ஓகேங்களா? கா அப்படின்னு சொன்னா ஈட்டுன்னு அர்த்தம், சாப்பிடுறது. சோனா என்ன மீனிங்? ஸ்லீப், தூங்கு அப்படின்னு அர்த்தம். ஆ அப்படின்னா கம், வா அப்படின்னு அர்த்தம். கா இங்க பாருங்க, தமிழ்ல கான்னு தான் எழுதியிருப்போம், ஆனா அந்த ப்ரொனன்சியேஷன் ஹிந்தியில சொல்லும் போது என்ன ப்ரொனன்சியேஷன்னா கா, இதுக்கு தனி லெட்டரே உண்டு. கான்னு சொல்றதுக்கு தனி லெட்டர், கான்னு சொல்றதுக்கு தனி லெட்டர், கா அப்படின்னு சொல்றதுக்கு தனி லெட்டர். எல்லாமே ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம சொல்லியிருப்போம். ஸோ கா அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடு, சிங் அப்படின்னு அர்த்தம். கர்னா என்ன அர்த்தம்? டூ, செய்ன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே ரூட் வேர்ப்ஸ். ஜா, கா, சோ, ஆ, கா, கர் இது எல்லாமே ரூட் வேர்ப். இதை எந்தெந்த டென்ஸ்ல என்னென்ன ரூல்ஸ் படி அப்ளை பண்ணணுமோ அப்படி அப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் பார்த்துருக்கோம், அதை எப்படி அப்ளை பண்ணு பாருங்க. இப்போ மே ஜாத்தா ஹூ அப்படின்னு சொல்றோம்.
மே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அர்த்தம். ஜாங்கிற வேர்புக்கு என்ன மீனிங்? போ அப்படின்னு அர்த்தம். ஜாத்தா ஹூ. ஹூ மே வந்தாலே அந்த சென்டென்ஸ் ஹூன்னு தான் முடியணும். ஸோ ஜாத்தா ஹூ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஜாத்தா ஹூ. தா பிளஸ் ஹூ வந்தா அது கிரேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மே ஜாத்தா ஹூ நான் போகிறேன். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இப்போ இது யாரு? வேர்பு கூட தா சேர்த்திருக்கோம். ஸோ ஒரு ஆண் சொல்லும் போது நான் போகிறேன்னு சொல்லும் போது மே ஜாத்தா ஹூன்னு சொல்லணும். இதே இது ஒரு பெண் சொல்லும் போது மே ஜாத்தி ஹூ. மே ஜாத்தி ஹூ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வஹ் ஆத்தா ஹே. வஹ் ஆத்தா ஹே. வஹ்னா என்ன அர்த்தம்? அவன் அவள் அது அந்த. அதுல ஏதாவது ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். ஆ அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்? வா அப்படின்னு அர்த்தம். ஆத்தா ஹே அப்படின்னா வருகிறான் அப்படின்னு அர்த்தம். வகுக்கு என்ன மீனிங் எடுத்துக்க போறோம்? அவன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அவன் வருகிறான். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா என்ன எடுத்துக்கலாம்? அது வருகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அவள் வருகிறாள்னு இதுக்கு மீனிங் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா வேர்பு கூட தா சேர்த்தாலே என்ன அர்த்தம்? ஸோ அது யாரை பத்தி பேசுறோம்? ஒரு ஆண் பத்தி பேசுறோம்னு அர்த்தம். ஸோ வகு ஆத்தாஹே அப்படின்னா அவன் வருகிறான் அப்படின்னு அர்த்தம். இதே இது பெண்ணை பத்தி சொல்லும் போது வகு ஆத்திஹே அவள் வருகிறாள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஹம் காத்தே ஹே. ஹம்னா என்ன அர்த்தம்? நாங்க. காங்கிற வேர்புக்கு என்ன மீனிங்? சாப்பிடுறது. ஸோ காத்தே ஹே நாங்க சாப்பிடுறோம். ஹம் வந்தாலே இந்த சென்டென்ஸ் எப்படி முடியணும்? ஹேன்னு முடியணும். ஹம் காத்தே ஹே நாங்க சாப்பிடுறோம். இதே கேர்ள்ஸ பத்தி சொல்லும் போது ஹம் காத்தி ஹே நாங்க சாப்பிடுறோம் அப்படின்னு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் சொல்லும் போது, பெண்கள் நிறைய பேர் சாப்பிடும் போது இப்படி சொல்லணும், நாங்க சாப்பிடுறோம் அப்படிங்கிறத ஹம் காத்தி ஹே தீ சொல்லணும். காத்தி ஹே. நெக்ஸ்ட் வே சோத்தே ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்? சோங்கிற வேர்புக்கு மீனிங் ஸ்லீப். ஸோ வே அப்படின்னா அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல அவர்னு எடுத்துக்கலாம். வே சோத்தே ஹே அப்படிங்கிற சென்டென்ஸ்க்கு என்னென்ன மீனிங்லாம் இருக்கலாம்? அவர் தூங்குறார் அப்படின்னு அவர் தூங்குகிறார்னு சொல்றதுக்கும் வே சோத்தே ஹே சொல்லலாம். அவர்கள் தூங்குகிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கும் வே சோத்தே ஹே அப்படின்னு சொல்லலாம். இதே இது கேர்ள்ஸ் சொல்லும் போது வே சோத்தி ஹே. ஸோ கேர்ள்ஸ்க்கு எப்பவுமே வேர்பு கூட தீ தான் சேர்ப்போம். வே சோத்தி ஹே அவங்க தூங்குறாங்க. ஸோ வேயை பொறுத்து அந்த சென்டென்ஸ் ஹேன்ல முடியுது. நெக்ஸ்ட் பிதாஜி சென்னை ஆத்தே ஹே. பிதாஜினா அப்பான்னு அர்த்தம். அப்பா சென்னை. ஆங்கிற வேர்புக்கு என்ன மீனிங்? வா வர்றதுன்னு அர்த்தம். ஸோ அப்பா சென்னை ஆத்தே ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்? வருகிறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிதாஜி சென்னை ஆத்தே ஹே அப்பா சென்னை வருகிறார். இதே மாதாஜி சென்னை ஆத்தி ஹே. மாதாஜி சென்னை ஆத்தி ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா சென்னை வராங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அம்மா சொல்லும் போது ஆத்தி ஹே அப்படின்னு வரணும். இங்கே சில சென்டென்சஸ் பாருங்க. அவன் எங்க போறான் அப்படின்னு சொல்லணும். அவன் எங்க போகிறான். ஸோ அவன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில என்ன சொல்லுவோம்? வஹு. எங்கே அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்? கஹா. ஏற்கனவே செகண்ட் வீடியோல நம்ம பார்த்திருப்போம். எங்கே, அங்கே, இங்கே இதெல்லாம் எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ அவன்னா வஹு, எங்கேனா கஹா, போகிறான் பிரசன்ட் டென்ஸ் வேர்ப் தானே. ஸோ அவன்கிறது பாய், அதனால போறதுக்கு என்ன வேர்பு? ஜா. ஜா கூட தா சேர்த்துக்கிறோம். ஜாத்தா. ஸோ எஹு வகு சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தாலே அந்த சென்டென்ஸ் ஹே முடியணும்னு பார்த்திருக்கோம். ஸோ வஹ் கஹா ஜாத்தா ஹே அவன் எங்க போறான்? வஹ் கஹா ஜாத்தா ஹே அவன் கோயிலுக்கு போகிறான். அவன் கோயிலுக்கு போகிறான். வஹ் கோயிலுக்கு ஹிந்தில என்னது? மந்திர். மந்திர் ஜாத்தா ஹே அவன் கோயிலுக்கு போகிறான். எப்படி சொல்லணும்? வஹ் மந்திர் ஜாத்தா ஹே. போகிறானுக்கு ஜாத்தா ஹேன்னு பார்த்தோம். கோயிலுக்கு போறான்னு சொல்லும்போது மந்திர். ஸோ நம்ம கோயில்னா தானே மந்திர். கோயிலுக்கு அப்படின்னு சொல்லும்போது இக்கு அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில எதுவும் சேர்ப்போமா அப்படின்னா இந்த சேர்க்க மாட்டோம். ஸோ இந்த இக்கு அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில தனியா ஒரு வேர்டு இருக்குது. ஆனா இப்போ கோயில் அப்படிங்கிறது ஒரு உயிர் உள்ள பொருள் அப்படின்னு இல்லை, உயிர் இல்லாத பொருள்களை பத்தி சொல்லும் போது அதுக்கு இக்கு அப்படிங்கிறத சேர்த்து சொல்ல மாட்டோம். இப்போ கோயில் மந்திர் ஜாத்தாகினா கோயிலுக்கு போறான்னு தான் அர்த்தம். கோயில் போகிறான் அப்படின்னாலும் கோயிலுக்கு போகிறான்
அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். ஹிந்தியில அப்படிதான் எடுத்துக்கிறான். அவன் கோயில் போறான் அப்படிதான் சொல்லுவாங்க. கோயிலுக்கு போறான்னு சொல்ல மாட்டாங்க. वह मंदिर जाता है. நெக்ஸ்ட் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு ஹிந்தியில கேட்கணும். நீங்கங்கிறதுக்கு என்னது ஹிந்தியில ஆப். என்ன அப்படிங்கிறதுக்கு கியா. ஆப் கியா செய்கிறீர்கள். செய்யறதுக்கு என்னது வேர்பு கர். கர் கூட ஆப்புங்கிறதுக்கு வேர்பு கூட என்ன சேர்த்துக்கணும் தே. ஸோ இது எல்லாமே பாயா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ நீங்கள்னு சொல்லும்போது கேர்ளா பாயான்னு சொல்லாதனால ஸோ ஒரு ஆணை பத்தி சொல்றோம் அப்படின்னு எடுத்துப்போம். So आप क्या करते हैं. आप क्या करते हैं. இது நீங்க என்ன செய்றீங்கன்னு ஒரு பெண்ணை பார்த்து கேட்கும்போது आप क्या करती हैं. आप क्या करती हैं அப்படின்னு கேட்கணும். நான் பாட்டு பாடுறேன். मैं गाना गाती हूँ. ஒரு கேர்ள் சொல்லும்போது मैं गाना गाती हूँ அப்படின்னு சொல்லணும். ஒரு பாய் சொல்லும்போது मैं गाना गाता हूँ. मैं गाना गाती हूँனா கேர்ள். மே கானா காத்தா ஹூ அப்படின்னா ஒரு பாய் சொல்றான் நான் பாடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே நெக்ஸ்ட் அப்பா எங்க போறாரு. பிதாஜி கஹா ஜாத்தே ஹேன். போகிறார் மரியாதையா சொல்லணுமா. சோ ஜாத்தே ஹேன். பிதாஜி கஹா ஜாத்தே ஹேன். அப்பா ஆபீஸுக்கு போறாரு. அலுவலகத்திற்கு போகிறார். பிதாஜி ஆபீஸ் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில என்னன்னா தஃப்தர். பிதாஜி தஃப்தர் ஜாத்தே ஹேன். ஸோ அலுவலகம் ஆபீஸுங்கிறது ஒரு நான் லிவிங் திங் தான், உயிரில்லாத பொருள் தான். அதுக்கு அது சொல்லும் போது அது அந்த இக்குங்கிறத சேர்த்துக்க மாட்டாங்க. ஆபீஸ்க்கு போறான்னு சொல்ல மாட்டாங்க. ஆபீஸ் போறாரு அப்படின்னா ஹிந்தியில சொல்லுவாங்க. ஸோ பிதாஜி தஃப்தர் ஜாத்தே ஹேன். பிதாஜி தஃப்தர் ஜாத்தே ஹேன் இப்படிதான் ஹிந்தியில சொல்லணும். நம்ம வீடியோஸ்ல சொல்லப்பட்டிருக்க மாதிரி வேர்ட்ஸ் வேர்ப்ஸ் அண்ட் இந்த ரூல்ஸ் இது எல்லாமே தனித்தனியா நீங்க நோட்ல எழுதி வச்சுட்டு படிச்சிட்டீங்கன்னா நீங்களா உங்களோட ஓன் சென்டென்ஸை கிரியேட் பண்ண முடியும். இந்த வீடியோல என்ன சென்டென்ஸ் சொல்லியிருக்கோமோ அந்த சென்டென்ஸ் தான் நீங்க உங்களால பேச முடியும்னு இல்லாம நீங்களா உங்களோட ஓன் சென்டென்ஸை நீங்க கிரியேட் பண்ண முடியும். இந்த வேர்ட்ஸையோ இந்த ரூல்ஸ் நம்ம சொல்ற வேர்ப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க எல்லாம் ஓன் சென்டென்ஸை நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டும் இருக்கும். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக உங்களால் பேச முடியும்.